என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 16. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தன் வீட்டார் அனைவருக்கும் சேர்த்து ஒன்றாக கொள்ளி வைத்துவிட்டு வீட்டிற்கு வந்த ஈஸ்வர் வேதனையோடு பூமாலையின் பின்னால் தூங்கும் வீட்டாரின் புகைப்படத்தை கண்டு கண் கலங்கி நிற்க அவன் தோளில் வந்து பதிந்தது அந்த கரம். தலை திருப்பி பார்த்தான் ஈஸ்வர். அவனது மாமா கஜேந்திரனின் கரம் அது. ஈஸ்வர், நீ எப்படி அனாதையா நிக்கிறியோ அதே மாதிரிதான் இப்ப நானும் பாரிஜாதமும் நிக்கிறோம். உன்னுடைய அத்தை உயிரோட இருந்த வரைக்கும் நீதான் எங்க வீட்டு மாப்பிள்ளையாகணும்னு அடிக்கடி சொல்லுவா. உனக்கும் எங்களுக்கும் இடையில ஒரு பாலமா இருந்ததும் உன்னுடைய அத்தை மட்டும்தான். ஆனா இப்ப அவ உயிரோட இல்ல. அதனாலேயே நமக்கு இடையில ஒரு பெரிய இடைவெளி வந்துடுமோன்னு மனசுக்குள்ள ஒரு பயம். அத குறைச்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். துக்கம் நடந்த வீட்டுல உடனே ஒரு சுபகாரியத்தை செய்ய கூடாதுதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உனக்கும் பாரிஜாதத்துக்கும் நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை நடத்திடலாம். 2 பேருமே சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க. இல்லைன்னா கல்யாணத்தையே செஞ்சு வச்சிருப்பேன். சரி, அதை விடுப்பா. நிச்சயதார்த்தத்தை மட்டும் ஊரை கூட்டி நடத்திடலாம். 6-7 வருஷம் போகட்டும், கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் என்று கூற அவரை ஆழமாக பார்த்த ஈஸ்வர், அத்தை எனக்கும் பாரிஜாதத்துக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க ஆசைப்பட்டாங்களா மாமா? அத உங்ககிட்ட எப்பவாவது சொல்லி இருக்காங்களா என்று கேட்டான். அப்படி வெளிப்படையா அவ என்னைக்கும் சொன்னதில்லதான். ஆனா அவ கை காட்டுற பொண்ணதான் நீ கட்டிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளேப்பா. அதுவும் பாரிஜாதம் பிறந்த பிறகுதான் அவ இப்படி சொல்ல ஆரம்பிச்சா. அது உனக்கும் நினைவு இருக்குல்ல? அப்படின்னா அவ நீ பாரிஜாதத்துக்கு கணவனா வரணும்னு தானே ஆசைப்பட்டிருக்கா. அது என்னவோ மாமா கூறுவது உண்மைதான். அக்னி தேனூற்று வந்து அதிக நாட்கள் ஒன்றும் ஆகவில்லையே. அத்தைக்கு அக்னியை எப்படி தெரியும் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அக்னியை பார்ப்பதற்கு முன்பே மாமா கூறியது போன்று பாரிஜாதம் பிறந்த பிறகுதான் அத்தை இப்படி அவனிடம் பேச ஆரம்பித்தார் என்பது உண்மைதான். அவர் மனதிலும் தான் அவரது மருமகனாக வேண்டும் என்ற ஆசைதான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் எப்படி, எப்போது அவர் மனம் மாறியது? அக்னியை அவர் எப்படி, எப்போது தன் மனைவியாக தேர்வு செய்தார்? அவனுக்கு எதுவும் தெரியவில்லை, ஒன்றும் புரியவும் இல்லை. அத்தை தன்னிடம் அக்னியை மணந்து கொள்ளுமாறு கூறியதை மாமாவிடமும் சரி பாரிஜாதத்திடமும் சரி அவன் கூற விரும்பவில்லை. பாரிஜாதத்திற்கும் தன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதை அவன் அறிவான். மாமாவுக்கும் தன்னை மருமகனாக்கிக் கொள்ள ஆசை என்று அவனுக்கு புரிகிறது. இந்த நிலையில் இவர்கள் இருவருக்கும் எதிரான ஒரு முடிவை அத்தை எடுத்திருக்கிறார் என்று அறியும் போது இருவரும் கண்டிப்பாக அத்தையை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஏன் இறந்தவர் மீது ஒரு வெறுப்பை தானாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவன், சாரி மாமா, அத்தை இப்போ உயிரோடு இல்ல. அவங்க உயிரோடு இருந்த வரைக்கும் அவங்க ஆசைய நான் மதிக்கலாம், அதை நிறைவேற்றலாம். ஆனா ஒரு நாளுமே அத்தை என்கிட்ட பாரிஜாதத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதே இல்ல. அப்படி இருக்க அவங்க சொல்லாத ஒரு விஷயத்த நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் எந்த ஒரு முடிவையும் என்னுடைய சொந்த விருப்பத்தோட எடுக்கதான் ஆசைப்படுறேன். பாரிஜாதம் வளரட்டும், நானும் பெரியவனாக தான் போறேன். அப்போ இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கலாம். இப்ப வேண்டாமே. முகம் சுருங்கிய மாமா பாரிஜாதத்தை பார்த்தார். என்னுடைய பொண்ணுக்கு என்ன ஈஸ்வர் குறை? எந்த குறையும் இல்ல மாமா. அப்புறம் ஏன் ஈஸ்வர் நான் வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரிஜாதம் கேட்டாள். நீ வேண்டான்னு நான் சொல்லலையே. காலம் வரட்டும், அது வரைக்கும் பொறுமையா இருக்கலாம்னு தானே சொன்னேன். ஈஸ்வர், இந்த தேனூற்றுல வாழ நானும் பாரிஜாதமும் பயப்படுறோம்பா. உன்னுடைய அத்தைக்கும் உன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஏற்பட்ட அதே கதி எங்களுக்கும் ஏற்படுமோன்ற ஒரு பயம். அதனாலேயே நாங்க வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நிச்சயதார்த்தத்துக்கு நீ ஒத்துக்கிட்டா நிச்சயதார்த்தத்தை ஊரை கூட்டி நடத்திட்டு உன்னையும் கூட்டிட்டு வெளிநாடு புறப்படலான்னுதான் நாங்க 2 பேரும் பிளான் பண்ணியிருக்கோம். நீ சொன்ன மாதிரி காலம் வரட்டும், வந்ததும் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அவரை வியப்போடு பார்த்த ஈஸ்வர், நீங்க வெளிநாடு போறீங்களா என்று கேட்டார். வெளிநாடு போறீங்களா இல்லப்பா, நாம வெளிநாடு போறோம். சாரி மாமா, நான் நம்ம மண்ணை விட்டு எங்கேயும் வர விரும்பல. இங்கேயே இருக்கதான் ஆசைப்படுறேன். நம்ம குடும்பத்தை அழிச்சவங்களை எப்படி சும்மா விட முடியும்? என்னப்பா இது, காட்டு மிராண்டி மாதிரி நீ பழிக்கு பழி பகைக்கு பகைன்னு பேசிட்டு இருக்க. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா நீயும் ஒரு ரவுடியா தான் மாற போற. அதெல்லாம் தேவையில்லை. நாம இங்க இருந்து போயிடலாம். இல்ல மாமா, நான் இங்கதான் இருக்க போறேன். அப்படின்னா நீ ஒரு கொலைகாரனாக போறியா? கோபமாக கேட்டார் மாமா. இல்ல மாமா, கொலைகாரன் ஆகணும்னு எனக்கு ஆசை கிடையாது. ஆனா
கஜாவே பெரிய ரவுடி. அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்கான்னா அவனை தானே முதல்ல அழிக்கணும். ஈஸ்வர், அது உன்னுடைய வேலை இல்ல, அதையெல்லாம் போலீஸ் பாத்துப்பாங்க. நீ எங்க கூட புறப்படு. இல்ல மாமா, எல்லாத்தையும் போலீஸ் பாத்துப்பாங்கன்னு நினைச்சா எதுவுமே இங்க சரியா நடக்காது. நான் அப்படி நினைச்சிருந்தா தேனூற்றுல இருந்து கடத்திட்டு போன பிள்ளைகளை காப்பாத்தி இருக்கவே முடியாது. அப்படின்னா நீ பாரிஜாதத்தை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல, எங்க கூட வர ஆசைப்படல. மாமா, நான் அப்படி சொல்லல. ஆனா இப்போதைக்கு நிச்சயதார்த்தத்தை பத்தியோ உங்க கூட வர்றத பத்தியோ என்னால யோசிக்க முடியாது. என்னாலும் கஜாவுக்கு மேல இருக்கிற அந்த ரவுடி யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு நல்ல பாடம் புகட்டணும். இதுதான் என்னுடைய லட்சியம். அதை நிறைவேறட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். சரி, நீ உன்னுடைய லட்சியத்திலேயே உறுதியாயிரு. நாங்க இங்கிருந்து கிளம்புறோம் என்று கூறியவர் பாரிஜாதத்தின் கையை பிடித்து இழுத்தபடியே அவனது வீட்டிலிருந்து வெளியே சென்றார். அன்று இரவு ஈஸ்வரின் வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்த முகமூடி அணிந்த ரவுடிகள் ஈஸ்வரின் அறைக்குள் புகுந்து அவனை தேடினர். இதை எதிர்பார்த்திருந்த ஈஸ்வர் கையில் துப்பாக்கியோடு ஹாலில் மறைந்திருந்தான். ஈஸ்வரை காணாது அவன் தப்பிச்சிட்டான் போல என்று கூறி திரும்பி செல்ல தயாரான அந்த ரவுடிகளை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தியவன் ஒருவனை பிடித்து, யாருடா உங்களை அனுப்புனது என்று கேட்டான். ஆனால் உயிர் பிரியும் வரை அது யார் என்று அந்த ரவுடி சொல்லவில்லை. இதற்கிடையில் துப்பாக்கி சத்தம் கேட்டு பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்த அவனது மாமாவும் பாரிஜாதமும் துப்பாக்கியோடு நிற்கும் ஈஸ்வரை கண்டு அதிர்ந்தனர். ஈஸ்வர், உனக்கு துப்பாக்கி சுட தெரியுமா? மாமா வியப்போடு கேட்டார். தெரியும், நான் தான் NCCல இருக்கேனே. ஆமா, இந்த துப்பாக்கி இது ஏது? கஜா இடத்திலிருந்து திரும்பி வரும்போது எதுக்கும் இருக்கட்டும்னு அங்க இருந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுதான் எனக்கு உதவியா இருந்திருக்கு. என் உயிரையும் காப்பாத்தி இருக்கு. இனிமே என்னுடைய பாதுகாப்ப நானே தான் பாத்துக்கணும். ஈஸ்வர், இது தேவையில்லாத வேலை. நீ எங்க கூட வந்துடு. மாமா கூற, இல்ல மாமா, இப்ப நான் இன்னும் தைரியமானவனா மாறி இருக்கேன். கோழ மாதிரி ஓடி ஓடிய எனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்ல. அவன் கரத்தை பிடித்த பாரிஜாதம், ஈஸ்வர், எனக்காக எங்க கூட வரக்கூடாதா என்று கெஞ்சினாள். இத உன்னால எப்படி சொல்ல முடியுது பாரிஜாதம்? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, அத்தை, அக்கான்னு எல்லாரையும் கொண்டு தள்ளி இருக்காங்க. அவங்களை எப்படி சும்மா விட முடியும்? என்னை விட செத்து போன அவங்கதான் முக்கியமா? ஆமா, எனக்கு உன்னை விட அவங்க உயிரை எடுத்தவன அழிக்கிறது தான் முக்கியம். ஆனா ஈஸ்வர், எனக்கு நீதான் முக்கியம். இப்ப நானும் அப்பாவும் இங்க இருந்து போனாலும் பெரியவளான பிறகு கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். நீ என்னை ஏத்துக்கிட்டா உன்னையே கட்டிப்பேன். அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. வாமா, உன்னை விட வேற ஏதேதோ பெருசுன்னு நினைக்கிறவனுக்காக நீ ஏன் வேதனைப்படணும்? நீ வா, நாம இங்கிருந்து போயிடலாம். மாமா பாரிஜாதத்தின் கையை பிடித்து அழைத்து செல்ல அவர்கள் சென்ற திசையை திரும்பி கூட பார்க்காத ஈஸ்வர் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தன் குடும்பத்தை அழித்த முகம் தெரியாத அந்த நபரை இன்றளவும் தேடி அலைந்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் இன்றளவும் அவன் கண்ணில் சிக்கிய பாடில்லை. தன் நினைவலைகளில் இருந்து வெளியே வந்த ஈஸ்வரின் கண் முன் இப்போது மீண்டும் சுடர்விழி இல்லை, அவனது அக்னி. முதன்முறை அக்னியை பார்க்கும் போதே அவனுள் ஒரு சந்தேகம். இது அக்னியாக இருக்குமோ? அக்னியின் முகஜாடையில் சுடர்விழி இருந்ததுதான் அவனது அந்த சந்தேகத்திற்கு காரணம். அவள் கழுத்துக்கு கீழே இருந்த அந்த வடுவை கண்டதும் இது அக்னிதான் என்று அவன் மனம் உறக்க கத்தியது. அது மட்டுமா, அக்னியின் வலது கை தண்டில் ஒரு அழகான மச்சம் இருக்கும். அந்த மச்சம் சுடர்விழியின் கையிலும் இருக்க இவள் அக்னியே தான் என்று அவன் மனம் இன்னும் உறுதியாக உறக்க கத்த, அந்த கத்தலை நம்பி வேறு எதை பற்றியும் யோசியாது அவளை மணந்து கொண்டவன் அவள் கடந்த காலத்தை மறந்திருக்கலாம் என்ற நம்பிக்கையோடுதான் உடனே அவளை தேனூற்று அழைத்து வந்தான். அவன் நம்பிக்கை பொய்க்கவில்லை. ஆனால் அவளை தவறவிட்ட போது அது தேவையற்ற வேலையாகிவிட்டதோ என்று வேதனைப்படுகிறது அவனது மனம். இதே நேரம் வீட்டை எட்டி இருந்த சுடர்விழி தன் கடந்த காலத்தை தோண்டி எடுக்கும் முயற்சியில் இறங்கி இருந்தாள். தன் மனதை குடைந்து தன் கடந்த காலத்தை யோசித்து எடுக்க முயற்சிக்கிறாள். ஆனால் அதிகம் எதுவும் அவள் நினைவுக்கு வரவில்லை. கோபமாக அவளது அப்பா அம்மா முன்னால் வந்து நின்றவள், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, கோபமாக கத்தி கேட்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். தலையை திருப்பி அவளை பார்த்த அம்மா, நீதான் உன்னுடைய கடந்த கால நினைவுகள் எல்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னியே, எல்லாம் வரல, ஏதோ கொஞ்சம் வந்திருக்கு. எனக்கு என்ன ஆச்சு, அத முதல்ல சொல்லுங்க அவள் மீண்டும் கேட்க,
பெரியப்பாவுக்கும் பெரியம்மாவுக்கும் பிள்ளைங்க இல்லாததால உன்னை அவங்க பொறுப்புல விட்டாலும் நீ எங்களுக்கு மகதானே. அடிக்கடி உன்னையும் பெரியப்பா பெரியம்மாவையும் வந்து பாக்குறது எங்க வழக்கமா இருந்தது. அப்படிதான் தேனூற்றுக்கு இடமாற்றம் கிடைச்சு நீங்க அங்க போன பிறகு முதல் தடவை உங்களை பார்க்க நானும் அப்பாவும் தேனூற்று வந்தோம். ஆட்டோல தான் வந்தோம். தேனூற்ற நெருங்கும் போதுதான் வழியில அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு கிடந்த உன்னை பார்த்தோம். என்ன நடந்தது ஏது நடந்தது எதுவும் எங்களுக்கு தெரியல. உனக்கு தலையில பலத்த அடிபட்டு இருந்தது. அப்பவும் உனக்கு நினைவு இருந்தது. உன்னை நாங்க தூக்கும் போது என்னை விட்டுடுங்கன்னு நீ கத்துன. சுடர் கண்ணு திறந்து பாருமான்னு நான் சொல்லும் போதுதான் நீ மெதுவா கண்ணை திறந்து எங்களை பார்த்த. நாங்க தெரிஞ்சதும் அப்பா அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவ சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம், இல்லனா அப்பா அம்மாவை கொன்ன மாதிரி என்னையும் கொன்னுடுவாங்கன்னு சொன்ன. அதுக்கப்புறம் நீ மயக்கமாயிட்ட. நாங்களும் உடனே அங்கிருந்து கிளம்பிட்டோம். உன்னை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு திரும்பவும் எதுவும் தெரியாத மாதிரி தேனூற்று வந்தோம். என்னுடைய அக்காவுக்கும் கணவருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியணும் இல்லையா? வந்த இடத்துல அவங்க பணத்தை தான் எங்க கிட்ட ஒப்படைச்சாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டா தப்பு செஞ்சாங்க, பிடிச்சு ஜெயில போட்டோம், அவமானம் தாங்காம தூக்கில் தொங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. உனக்கு நினைவு திரும்பின பிறகு என்ன நடந்ததுன்னு உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சோம். ஆனா உனக்கு எதுவுமே நினைவில்ல. பெரியப்பா பெரியம்மா கூட உன்னை அனுப்பி வச்சது கூட உனக்கு நினைவில்ல. டாக்டரும் தானா ஏதாவது நினைவு வந்தா வரட்டும், நீங்களா எதையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை அப்படியே விட்டுட்டோம். இப்ப நீயாதான் உனக்கு பழைய நினைவுகள் திரும்பி இருக்குன்னு சொல்ற. அம்மா கூற இல்லம்மா, பழைய நினைவுகள் எல்லாமே எனக்கு திரும்பல. முக்கியமான சில விஷயங்கள் எனக்கு நினைவே இல்ல. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் என்று கூறியவள் அவளது அறைக்குள் சென்று கதவை சாத்தி தாழிட்டுக் கொண்டாள். பகுதி 16 நிறைவடைந்தது. பகுதி 17 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.